கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக சங்கீதங்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனம். கர்த்தர் நீதிமானை சோதிக்கிறார், துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. என கருமையானவர்களே, நீதிமானை அவர் சோதிக்கிறார் அல்லது நீதிமானை அவர் நேசிக்கிறார், ஆனால் துன்மார்க்கனை அவர் வெறுக்கிறார். என கருமையானவர்களை, கொடுமையில் பிரியமுள்ளவன் துன்மார்க்கன் கர்த்தருடைய பார்வையில் வெறுக்கப்படுகிறவனாக இருக்கிறான். ஆனால் கர்த்தர் நீதிமானை சோதித்து அவனை அறிந்திருக்கிறார். என கருமையானவர்களை, நம்முடைய வாழ்வில் அநேக சோதனைகள். ஏன் ஆண்டவர் என்ன இப்படியெல்லாம் சோதிக்கிறார்? ஏன் எனக்கு மட்டும் சோதனை? ஏன் எனக்கு மட்டும் பாடு? கர்த்தரை அறியாதவெல்லாம் நல்லா இருக்கானே என்று சொல்லி அநேகர் சொல்லுவதை நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் தாம் விரும்புகிற பிள்ளைகளுக்கு வாழ்வில் போராட்டங்களை கொடுக்கிறார், பிரச்சனைகளை கொடுக்கிறார், கஷ்டங்களை அனுமதிக்கிறார். ஆகவேதான் இயேசு சொல்லுகிறார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நம்ம ஆண்டவர் உலகத்தை ஜெயித்ததுனால நாமும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற்றப்படுவோம். இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளையை கலக்கத்தோடு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். ஆனால் இந்த நாளில் ஆண்டவருக்கு முன்பதாக உங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் நீதிமானை சோதிக்கிறார். உன் வாழ்வில் சோதனை, போராட்டம், கஷ்டம் என்று சொல்லி நீ உன் வாழ்விலே கடந்து சென்று கொண்டிருப்பாயானால் கர்த்தர் உன்னை நீதிமானாக தெரிந்தெடுத்திருக்கிறார். நீதிமானின் சந்ததியை வாழ வைக்கிற கர்த்தர். சோர்ந்து போகாதே. இந்த வார்த்தைகளை கேட்கிற அருமையான தேவ பிள்ளையை, சோர்ந்து போகாதே. இந்த சோதனையின் நாட்களில் நீ பலன் கொண்டு எழும்ப வேண்டும். சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் தேவனாகிய கர்த்தர் அவனை சோதித்த பின்பு நல்ல சுத்த பொன்னாக விளங்குவான் என்று வேதம் சொல்லுகிறதே. சோதனையிலே சோர்ந்து போகாதே. ஆண்டவருடைய சமூகத்தில் பலப்படும். வேதத்தை அரவணைத்துக்கொள். முழங்காலில் நின்று போராட ஆரம்பி. ஏசப்பா, என்னோடு கூட பேசுங்கப்பா. என் பலவீனங்களில் எனக்கு பலன் தாங்காண்டுகிறே. சோதனைகளில் தப்பிக்கொள்ளும்படியான வழியை தாங்காண்டுகிறே. வேதம் அப்படித்தானே போதிக்கிறது. சோதனையின் மத்தியில் தப்பிச் செல்லும்படியான வழியை அவர் தருவார். இன்றைக்கு கர்த்தர் செய்கிற காரியம் உன் எல்கை எங்கிலும் மகிமை உள்ளதாக இருக்கும். தேவனாகிய கர்த்தர் இன்று தம்முடைய ஜனத்திற்காக வைராக்கியம் கொள்ளுகிற நாள். அவரை நோக்கி பார்த்து கேட்கலாமா? இசப்பா, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. நீதிமான் சோதிக்கப்படுகிறார், பலப்படுத்துங்க. கேட்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி. பலவிதமான சோதனைகள், பாடுகள், வியாதிகள், பலவீனங்கள் என்னால் தாங்க முடியலப்பா, என்னால் முடியல ஆண்டவரே என்று சொல்லி கண்ணீரோடு இந்த வார்த்தைகளை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளை அரவணைத்துக்கொள். உம்முடைய பிள்ளைங்களுக்கு யார் ஆறுதல் கொடுப்பாப்பா? யாரிடத்தில் போய் அவர்கள் சமாதானத்தை தேடுவார்கள்? அப்பா என்று சொல்லி உங்களை நோக்கி தானே கூப்பிட்றாங்க. இன்னைக்கு ஒரு விடுதலையை கொடுங்கப்பா. சோதித்த பின்பு பொன்னாக விளங்க பண்ணுகிற கர்த்தர் இன்றைக்கு நீர் செய்கிற அற்புதத்திற்காய் ஸ்தோத்திரம், கொடுக்கிற விடுதலைக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.